5 தான் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்ங்களா? ம். நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த்னு ஒருத்தர். ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு அந்த பெரம்பலூர். பெரம்பலூர்லைங்களா? டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் போட்டாங்க. அவர் அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு. சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் கேட்கறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு. இல்லை, இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா யார் கொடுத்தீங்க? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். ஓ, சரி சரி. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது டாக்டர் மூலியமாக தான் இது பண்ணணும். அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் இந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தானே இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. சரிங்க. எனக்கு அனுபவமே இதுதான். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு? அவர் சப்ளையராக இருக்கார் ஹோட்டலில். இப்போ அவரோட நாலேஜுக்கெல்லாம் தெரியுமா? நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியுமா? இல்லை, அவருக்கும் தெரியும். தெரியுங்களா? உங்கள் குழந்தைங்க? 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க அவங்க? எல்லாம் படிக்கல, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பெரிய பசங்களா? இப்போ நீங்கள் கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் உடல்நிலை எப்படி இருக்குது? உங்களால் வேலை செய்ய முடியல? பழைய இது இருக்குது, செமினார் இருக்குதா? இந்த சத்து பழைய மாதிரி உங்களால் இருக்க முடியுதுங்களா? இல்லை, ஓரளவுக்கு இருக்க முடியுது. ஓகே. வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இது வரைக்கும்? நல்லா எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலாகவே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எதுவும் கிடையாது. இப்போ மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி நான் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 1,50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை சிக்கல்லாம் நிறையா எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு.